ஆனா நீ எதுக்கு தெரியுமா தோத்தாய்? இந்த மனுஷன் ராமனுக்கல்ல, உன் புலனுக்கு தோற்றாய். உன்னுடைய புலன்களை நீ ஜெயிச்சிருந்தியானா உன்னை ஜெயிக்க ஆள் இருந்திருக்காது. அதை அடக்க விட்டியொல்லியோ பிறன்மனை விழைந்தாய். அந்த ஒரு புலனடக்கம் இல்லாததுக்காக நாட்டையே கெடுத்துட்டு பார். நம்ம குலமே முடிந்து போயிடுச்சே. அதனால இந்திரியங்கள் அடங்கணுங்கிறது முக்கியம். அதை பட்டிமைந்து திரிய விடக்கூடாது. அது கண்ட இடத்துல மேயவும் கூடாது. அப்படித்தான் அது அப்பப்ப பிடிவாதம் பிடிச்சு போகும். நாம தான் சொல்லி சொல்லி கடிவாளம் போட்டு அதை இழுக்க வேண்டும். இந்த புலன்கள்லாம் கண்ணு வாயை மூடி விடலாமா? கண்ணு கண்டதை பார்க்கக்கூடாதுங்கிறோம், கண்ணை மூடி விடலாமா? வாய் கண்டதை பேசக்கூடாது, வாயை மூடி விடலாமான்னா அப்படிலாம் இருக்க முடியாது. அப்புறம் நம்ம மனுஷன் ஞானம் இருக்குங்கிறதுக்கே அர்த்தம் இல்லாது போகணும். கண்ணு பார்க்கத்தான் பார்க்கும், வாய் பேசத்தான் பேசும், மூக்கு முகரத்தான் முகரும். ஒரு தண்ணீர் போன்னு மேலேந்து கொட்டுறது, அதை ஒத்துருமே உபயோகப்படுத்தலைன்னா கடல்ல போய் கலந்துட போறது. ஆனா அந்த தண்ணீரை சரிவர பயன்படுத்தினா மின்சாரம் கிடைத்து உலகத்துக்கு எவ்வளவு வாழ்க்கை இருக்கும் இல்லையோ. அதனால ஒரு சக்தியை எந்த விதத்தில் பயன்படுத்துகிறோங்கிறது முக்கியம். நம்முடைய புலன்கள் நமக்கு கொடுக்கப்பட்ட பெரும் பரிசு. அதை சரிவர பயன்படுத்தினோம்னா வாழ்க்கைக்கு நல்லது, அதை தப்பா பயன்படுத்தினோம்னா வாழ்க்கைக்கு தீயது. அதனால ஒரே சக்தி, அந்த சக்தியை சரிவர பயன்படுத்த மறுபடியும் இது தேவை. அப்பப்ப புலன்களுக்கு தீனி போடுறாப்புல பெருமானை பத்தி போட்டுட்டே இருக்கணும். அப்பன்னா அது ரொம்ப தெளிவா இருக்கும். இந்த கண்ணு அவரை பார்க்காமலே கண்டதை பார்த்துருந்துன்னு வச்சுங்க மேய ஆரம்பிச்சிடும். இந்த வாய் அவரை பத்தி பேசாம இருந்துன்னு வச்சுங்க அழுக்கா போடும். இந்த காது அவரை பத்தி கேட்கலன்னாலும் அழுக்கா போடும். அப்பப்ப பகவத் விஷயத்தை காதுக்கும் மூக்குக்கும் அவர் துளசியை முகர்ந்து பார்ப்போம், அவர் திருவடிகளை தொட்டு பார்ப்போம், அவர் திருமேனியை கண்ணால சேவிப்போம், அவன் பெருமையை வாயால பேசுவோம், அவன் கதையை காதால கேட்போம். அப்ப புலன்களுக்கெல்லாம் அது சுத்தம் பண்ணா போலே. அதுல என்னென்ன அழுக்கடைகிறதோ அது அத்தனையும் அது தீத்து விட்டுடும். இன்னொரு இடத்துல கண்ணு போறதுன்னு வச்சுங்களேன், எதை பார்த்தா நம்ம கண்ணு போய் இதை பார்க்கறதே அப்படின்னு நம்ம மனசு சொல்லும். ஆனா அந்த உயர்ந்தத்தை நம்ம பார்க்கவே இல்லைன்னு வச்சுங்க, மனசுக்கு அது தெரியவே தெரியாது இல்லையோ, இதுதான் உயர்ந்ததாக்கம் அப்படின்னு நினைச்சுடும். பிள்ளை உறங்காவல்லி தாசர்னுட்டு ராமானுஜர் வாழ்ந்த காலத்துல ஒருத்தர் இருந்தார். அவர் மல்லர். அவளுக்கு பொன்னாச்சியார்னு பாரியா, ரொம்ப அழகான மனைவி. ராமானுஜர் கோட்டியாக 700 சன்னியாசிகள் புடைசூழ திருதண்டத்தை ஏந்தின்று ஸ்ரீரங்கத்து வீதியில வந்துட்டு இருக்கார். 700 சன்னியாசி காஷாயத்தோட ஒரு இடத்துல பார்த்தா எப்படி இருக்குன்னு நினைச்சு பார்க்கணும். அத்தனை பேரோட ஸ்ரீரங்கத்து வீதியில் எழுந்துருளின் இருக்கார். இவர் எதிர்த்தாப்புல பிள்ளவரங்காவலி தாசரும் பொன்னாச்சியாரும் வரா. பொன்னாச்சியாருக்கு தாசர் கொடை பிடிச்சிருந்து அவளை பார்த்துட்டே முன்னோக்கி நடக்கிறார். இதை பார்த்த உடனே ராமானுஜருக்கு ரொம்ப ஆச்சரியம். இவ்வளவு பெரிய நகரத்தில் பட்டப்பகலில் ஏன் எதிர்த்தாப்புல ஒருத்த மனைவிக்கு கொடை பிடிக்கணும்னா என்னமோ இதுல ரகசியம் இருக்கு அப்படின்னு மடத்துக்கு அழைச்சன்னு வர சொன்னாரு தாசரே. பிள்ளவரங்காவலி தாசர் ராமானுஜருடைய மட்டத்துக்கு வந்தார். நீர் வெட்கம் இல்லாம மனைவிக்கு கொடை பிடிச்சீரே எதனாலேன்னு கேட்டார். அவ கண்ணழக போல ஒரு அழகு இன்னி வரைக்கும் நான் லோகத்துல பார்த்ததில்லை. சூரியனுடைய ஒளிப்பட்டு அதிஞான கருத்துப்படுத்தினா, அதனாலதான் பயந்து போய் அழக ஆராதிக்கிற நான் கொடை பிடிச்சுன்னு வந்தேன் இப்படின்னு தாசர் சொன்னார். இவருக்கு உடனே பதில் சுவாமி என்ன சொல்லியிருக்கலாம்? உனக்கு என்ன இது தெரியாதா? நயனம் சிந்தந்தி சஸ்திராணி நயனம் தகதி பாவகா அந்தவந்த இமே தேகாக நித்தியசோக்தா ஷரீரினா. ஆத்மாதான் நித்தியம், உடல் அழிஞ்சு போயிடும். இன்னைக்கு இருக்கிற உடல் நாளைக்கு இருக்காது. இந்த கண்ணழகு எத்தனை நாளைக்கு இருக்குன்னு நினைக்கிறேன்? கொஞ்ச நாளான ஒழுங்கா தெரியாது, கண்ணாடி போடணும். அது கொஞ்ச நாள் மெலிசா இருக்கும், அப்புறம் தடியாயிடும். அப்புறம் அந்த கண்ணாடி போட்டுருக்கியே நம்மளை யாரானு வைவன், இதுக்கு காசு செலவழிக்கிறியன்னு கணவனே வைவர். இது இத்தனையும் கடைசியில் நடக்க போறது. அதனால உடலை பார்க்காதே ஆத்மாவை பாருன்னு சொல்லணும் இல்லையோ. ஒண்ணுமே ராமானுஜர் அவன்கிட்ட பேசல. என்ன இதை எத்த சொல்லியிருந்தாலும் அவன் திரும்பி சொல்லியிருப்பான், உம் ஆத்மாவை நீ பார்த்துக்கோ, எனக்கு வேண்டிய காரியத்தை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருப்பான். ஆனால் அப்படி பேசவே இல்லை. இந்த கண்ணழகுத்தான் நீ தோத்தே, இதை விட உயர்ந்த கண்ணழக காட்டினியா பார்க்கறியான்னார். அப்பதான் அவனுக்கு தோணித்து, இதை விட லோகத்தில் உயர்ந்த கண்ணழகு இல்லை, அதனாலதான் இந்த அழகுக்கு தோத்தேன். நான் காட்டுறேன், பார்க்க தயாரா? அப்படி உன் மனசு அதை ஏத்து நிறுத்துனா இதை விட தயாரா என்று கேட்டார் சுவாமி. சரி பார்க்கிறேன்னார் தாசர். அவ கையை பிடிச்சு அழைச்சின்னு போய் பெரிய பெருமாள் திருமுன்பே நிறுத்தினார். திருவரங்கநாதனுடைய 2 தூண்கள் இருக்கொல்லையோ, அந்த மாயோனை மனத்தூணை பற்றி நின்று என் வாயார எண்ணுகளோ வாழ்த்து நாளேன்னு குலசேகருடைய பாசனம் 2 தூண்களுக்கு முன்னாடி போய் நிறுத்தி பெருமாள்கிட்ட பிரார்த்திக்கிறார். எல்லாருக்கும் காட்டுற கண்ணை இவனுக்கு காட்டுவிடாதே. கரியவாகி புடபரந்து மிளிர்ந்து செவ்வரி ஓடி நீண்டவ பெரியவாய கண்கள், அந்த கண்ணை இவனுக்கு காட்டு. திருப்பாணாழ்வாருக்கு ஒரு கண்ணை காட்டினியே, அதே கண்ணை இவனுக்கு காட்டும் சொல்ல பெரிய பெருமாள் தன் திருக்கண்கள் அத்தனையும் அழகை இவனுக்கு காட்ட தாசர் அன்னியோட சகலத்தையும் விட்டார். அதிலிருந்து மனைவியும் கணவனும் 2 பேரும் சேர்த்து ரங்கநாதன் கைங்கரியத்திலே கிடந்தார்கள்னு சரித்திரம். ஆக அந்த அழகு கண்ணில் படாதவே தானே இன்னொன்னு அழகப்படுறது.
அதுதான் உயர்ந்த அழகுங்கிறது கண்ணுக்கும் மூக்குக்கும் நாக்குக்கும் பட்டுடுத்து அப்புறம் கண்டது நினைக்காது. எதுலயோ மனசு நாக்கும் போறது என்ன? துளசி எவ்வளவு வசந்தது நின்னு நாக்கு பார்க்கல, துளசியினுடைய கந்தத்தை மூக்கு முகர்ந்து பார்க்கல, அந்த மூக்குக்கு அதை கொடுத்தா தானே அப்புறம் இன்னொன்னுத்துல போகாது இருக்கும். அப்ப இந்திரியங்களை வசப்படுத்த பகவத் விஷயத்தை புலன்களுக்கு இரையாக்குவது ரொம்ப முக்கியம். என்ன இங்கே விதுரரிடத்திலே கேட்டுக்கொள்கிறோம்? வசியேந்திரியம் ஜிதாத்மானம் திருததண்டம் விகாரிஷு பரீட்ச காரிணம் தீரம் அத்தியந்தம் ஸ்ரீர் நிஷேவதே என்று புலனடக்கத்தை தெரிந்து கொள் ராஜன்னு. காமக்ரோதங்கள் என்னும் வலையில் அகப்பட்டு கொள்ளாதே. காமயேஷா குரோதயேஷா ரஜோகுண சமுத்பவ வித்தி ஏனமிக வைரிணம். காமக்ரோதங்கள் பெருத்த விரோதிகள். க்ஷுத்ராணேவ க்ஷுத்ர க்ஷுத்ர அக்ஷேணேவ ஜாலேன ஜஷாவ பிஹிதா உரு காமஸ்ச ராஜன் குரோதஸ்ச தௌ பிரஜானம் விலும்பதா. 2 மீன் ஒரு வலையில அகப்பட்டுனுட்டா அந்த வலையில சின்ன ஓட்டை இருந்தா ரெண்டும் சேர்ந்து கடிச்சு 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 அந்த ஓட்டையை பெருசாக்கி வெளியில வந்துருமா. அதே போல உங்ககிட்ட சிறு காமக்ரோதம் இருந்ததுன்னு வச்சுக்கோ, இந்த ரெண்டும் சேர்ந்து கடிச்சு கடிச்சு உன்னை நீங்கள் இல்லை என்றால் நான் இல்லை என்று ஒரு தத்துவத்திற்கு போன வருடம் நீங்க பார்வையாளர்களாக 1 கோடியை தந்தமைக்கு நன்றி கூறி மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருட்பகுதியில் உங்களை தெளிவு பார்க்கும் வரை உங்களுக்காக தினமும் உங்கள் வாழ்நாளில் சிறக்க வேண்டும் என்பதற்காக தினமும் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டிருக்கும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன். வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வள்ளிமலால் கரோகரா, கச்சியம்பை சண்முனாருக்கு அரோகரா.